போகணும்னா எப்படி இந்த மாற்றம் உருவாகும் கற்பனை பண்ணி பாருங்க. காவிரி இப்ப திருச்சி பக்கத்துல ஓடுது. ஒருவேளை 100 வருஷமோ 200 வருஷமோ எப்பவோ தெரியல, ஆனா இடம் பெயர போகுது. அப்ப என்னென்ன நடக்கு இந்த பூமியிலே மாற்றம் என்ன உருவாகும் அப்படிங்கிற நாளைய சிந்தனையைத்தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் திடீர்னு செத்து போனாரு. சரி, திடீர்னு செத்து போனா எரிக்கணுமா புதைக்கணுமான்னு அது வேற பிரச்சனை பேசிக்கிறாரு. இறந்தவர் நேரா யமலோகத்துக்கு போனாரு. யமலோகத்துக்கு போனா யமதர்மனை பார்த்து ஆச்சரியமா பாக்குறேன். ஓஹோ, என்னையா யமலோகம் ஒரு வித்தியாசமா இருக்கு, என்ன எதுக்கு அப்ப கூட்டி வந்தாரு? ஆமா, உன் ஆயுசு முடிஞ்சு வச்சு கூட்டியாந்தாச்சு, பேசாம இரியா அப்படின்னாரு. ஆமா, இங்க எதுக்கு வெறும் கடியாரமா மாற்றி வச்சிருக்கீங்களே ஏன்னு கேட்டார். சரி, கடியாரம் இருக்குல்ல, நிலை கடியாரம், அது மாட்டி இருக்குங்க நிறைய. யமலோகத்துல கடியாரங்களா மாட்டி இருக்கு. இவன் கேட்டா இந்த கடியாரம் மெதுவா ஓடுது, இது யாருடைய கடியாரம்? சரி, அதான் உன்னோட கடியாரம். ஏன் ஓடுது? கடியாரம் ஓடுனா தாண்டா அழகு, கூடுதலா ஓடுதுன்னா நீ சொன்ன பொய் காண்டி ஓடுதுன்னா ஓடுது. யாராரு எவ்வளவு பொய் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடியாரம் ஓடும் நாரா யமதர்மன். பக்கத்துல ஒரு கடியாரம் ஓடாம இருந்திருக்கு. ஓடாம இருக்கிற கடியாரத்தை பார்த்து இது யாரோட கடியாரம்னு கேட்டாராம். அதுதான் உங்க நாட்டுல கொல்கத்தாவிலே வாழ்ந்த அன்னை தெரசா அம்மையாருடைய கடியாரம் நாரா யமதர்மன். தெரசா அம்மையார் பொய்யே சொல்லலையோ? ஆமா, சொல்லல. ஆமா, ரொம்ப அற்புதமான பெண்மணி, அயல்நாட்டு பெண்மணி. இந்த இந்தியாவுக்கு வந்து தொழுநோயாளிகளுக்காக ஒரு நிறுவனம் நடத்தினார்கள். தொழுநோயாளிகளை வச்சு காப்பாத்தினாங்க. ஒரு தொடர் நிறுவனத்தை வச்சு தொண்டு நிறுவனம் ஏற்படுத்தி அந்த அம்மா கல்கத்தா வீதியிலே பிச்சை எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் செல்வந்தர்கிட்ட போய் ஏதாவது கொடுங்க, இந்த நிறுவனம் நடத்தணும். அப்படி கல்கத்தா வீதியில கையேந்திர போது ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்ன பண்றாரு, எச்சிய காரி உமிழ்ந்துறாரு, கையில துப்பிடுறாரு. எச்சிய காரி எச்சிய கையில துப்பணும்னு அந்த அம்மா என்ன பண்ணா, ஒத்த கையை மடக்கி வச்சுக்கிட்டு மறு கையை நீட்டினாலாம். ஐயா, எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாலாம். அந்த முதலாளி நொந்து போனானாம். சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்து விடு. அந்த அம்மாவோட கடியாரம் ஓடாம இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தவன் இந்த பக்கமா திரும்பி பார்த்தேன். ஒரு கடியாரம் ரொம்ப வேகமா ஓடுது. கேட்டேன், என்னையா காத்தாடி மாதிரி ஓடுது, இது என்னையான்னு கேட்டேன். அதுவும் கடியாரம் தான், ஆனா காத்தாடி இல்ல. ஏன் வேகமா ஓடுது? ஏன் வேகமா ஓடுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளும் உள்ள கடியாரம் அந்த கடியாரம். அதனாலதான்டா வேகமா ஓடுதுன்னாரா யமதர்மே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பேரும் அம்புட்டும் புழுகுறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு புழுகுனாலும் தான் நம்புறோமே நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நீ என்ன வேணாலும் புழுகிட்டு போ, நம்ம கொடுக்கறத கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டான். என்ன செய்யறது? நாளைய தலைமுறைக்கு என்ன வைத்திருக்க உணவு கலாச்சாரம் பூரா நஞ்சா போச்சு. இன்னைக்கு சுகி சுமோட்டோ நிறுவனம் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, சுகிங்கிற நிறுவனம் சொல்றேன், பல $1 மில்லியன் பணத்தை அதுல முதலீடு செய்து விட்டு அந்த முதலீடு செய்த பணத்துல சாப்பாடு கொடுக்குறேன் எல்லாருக்கும். சோறு சுமக்கிற பிள்ளைங்க எல்லாம் யாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்க, படிச்ச